இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு ஃபைலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா விஐ ஹலோன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சம்திங் நான் ரைட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த இருக்கிற ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நான் இன்னொரு ஃபைலுக்கு ஷேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, சேம் கண்டென்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறேன். ஸோ நான் சம்திங் டைப் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். அதாவது என்ன கமெண்ட்னா சிபின்னு ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் நடக்கும். சரி, நம்ம எங்கே அனுப்ப போகிறோம் அந்த இடத்துக்கான சோர்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும்ல, அதனாலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அகெயின் பார்த்தீங்கன்னா விஐ நியூ அலோன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒர்க் ஆகலை. ஸோ அகெயின் நீங்களே இந்த பாருங்களேன், நான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரி எரர் வந்ததுன்னு மறக்காமல் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கண்ட்ரோல் எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் செமிகோலன் WQ கொடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிவிட்டு ஸோ நான் வெளியே வந்த உடனே எனக்கு எந்த மாதிரி காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணலாமேன்னு பண்ணியிருப்பேன். சிபி hello.txt இந்த ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நம்ம இன்னொரு ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறோம். அந்த ஒரு கணக்காக வச்சுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அகைன் இது ஆட் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஹலோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டு நம்ம டைப் பண்ண கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நான் விஐ நியூ hello.txt அகைன் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் எதனா இருக்கான்னு கேட்குறேன். ஸோ அது எனக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா hello.txt நான் கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நோ டைரக்டரி இந்த மாதிரி பல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயிலுமே நம்ம கொடுக்க காணும். அதனால் எம்டி ஃபைலை பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் சிபி இந்த இருக்கிற ஃபைலில் நான் இன்னொரு ஃபைலுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா சிபி இந்த ஒரு காப்பி. ஸோ hello.txt நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஃபைலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நியூ அதாவது பார்த்தா செகண்டாக நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டார்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா நோ சர்ச் ஃபைலாக டேரக்டின்னு பார்த்தா வந்துச்சு. என்னடா இது குழப்பமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா hello.txt நான் கொடுத்துட்டு இன்னொரு வேறு ஒரு ஃபைல் நம்ம பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னு பாருங்களேன் நீங்களே. புதுசாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அகெயின் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறேன். ஸோ இது நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு அவனை ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். நீங்கள் ஜாப்புக்கெலாம் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர்கிட்ட இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரி வரும். அகெயின் பார்த்தீங்கன்னா நியூ hello.txt கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுச்சு. இந்த சிபி ஹலோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூவுக்கு பார்த்தீங்கன்னா போயாச்சு. நீங்களே பாருங்கள், நியூ hello.txtன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன இருக்குன்னு செக் பண்ணல. அதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் நான் கேட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூ hello.txt பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதில் அந்த ஃபைல் இருக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண ஃபைல் எல்லாமே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணல. ஸோ அதை தான் அது எக்ஸிக்யூட் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நான் எக்கோவில் போட்டுக்கிறேன் ரீநேம். ஸோ எப்படி நம்ம ஒரு ஃபைலை அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பார்த்தோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டைப் பண்ணமோ எல்லாமே பார்த்தா டிஸ்பிளே ஆயிடுச்சு. அகெயின் இதுக்கப்புறம் என்ன கமெண்ட்டாக பார்க்க போகிறோம், ரீநேம். ஒரு ஃபைலுக்கு எந்த நேமை வைக்கலாம், அதாவது பார்த்தா நம்ம கான்ஃபிகர் ஃபைல்லாம் பார்த்தா நேமை மாற்றி வச்சுட்டாக்கா ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பார்த்தா ஒரு ஃபைல் நேமை பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலேயே பார்த்தல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ ரீநேம் பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு கமெண்ட் தான். ஸோ நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீநேம் ஆப்ஷனே இல்லை இந்த லினக்ஸை பொறுத்திருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மூவ் எம்வி இந்த ஒரு கமெண்ட்டை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா hello.txt பார்த்தீங்கன்னா நேம் மாற்றலமேன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எம்இ hello.txt கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்த்தா demo.txt போட்டேன். எனக்கு பார்த்தா சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதாவது பார்த்தா நோ சர்ச் ஃபைல்ஸ் ஆர் டைரக்ட்ரின்னு பார்த்தா கொடுத்துருந்தாங்க. அகெயின் பார்த்தா நம்ம திரும்பவும் பார்த்தா ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தா ட்ரை பண்ணியிருப்பேன். எம்இ மூவ் hello.txt நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நியூன்னு பார்த்தா கொடுத்துருப்பேன். நியூ கொடுத்து முடிச்சு என்டர் கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு பார்த்தா என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு நீங்களே பாருங்களேன். கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா க்ரியேட் ஆகிடுச்சா, என்னடா என்னால் நம்ப முடியலன்னு பார்த்தா நான் எல்எஸ் கொடுத்து மறுபடியும் பார்த்தா செக் பண்ண வேணும். பார்த்தா மேலே எல்எஸ் கொடுத்து பார்த்ததாக பார்த்தா 2 லைன் வந்திருக்கு. ஆனால் இங்கே கீழே எல்எஸ் கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரே சிங்கிள் லைன் மட்டும்தான் இருக்குது நம்ம க்ரியேட் பண்ண. ஸோ அந்த நியூ
ஃபைலு அப்படி என்னதான் இருக்குது நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரூ. 99 ஒரு லினக்ஸ் மாஸ்டர் கோர்ஸோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பிடிஎஃப் மட்டும் போடுங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாகவே அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா அனுப்புகிறோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அகெயின் பார்த்தா ரீநேம் பண்ண ஃபைலை அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஓப்பன் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ alert.txtக்குள்ளே என்ன இருந்ததோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிவிட்டு போய் பார்த்தாக்கா என்னன்னு பாருங்கள், நியூன்னு கொடுத்து ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் தான் இதுலேயும் இருக்குது. அடுத்த கமெண்ட்டை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்களே கண்டி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலேஜே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சரிங்களா, இது முக்கியமாக பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை போட்டுக்கிற ஹிஸ்ட்ரி கமெண்ட்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பல ஹிஸ்ட்ரி வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 to 714 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறத பார்த்தா டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ நான் இவ்வளோ கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். அகைன் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டு நீங்கள் என்னென்ன மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இது பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி ப்ரௌசரில் யூஸ் பண்ணாங்க ஹிஸ்ட்ரி கேட்ச் மெமரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியாக ஸ்டோர் ஆகுது. அகைன் பார்த்தீங்கன்னா லினக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஸ்டோர் ஆகும். நம்ம ஹிஸ்ட்ரி பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாகவும் எடுக்கலாம், ஒரு ஃபைலாகவும் எடுக்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ம என்னென்ன மாதிரி கமெண்ட்டை யூஸ் பண்ணோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிடிஎஃப் அப்படி இல்லைனா ஒரு ஃபைலாக கூட க்ரியேட் பண்ணி நமக்கு யாருக்கு வேணாலும் அனுப்பலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டால், அதாவது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டால் அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டிங்கன்னா அப்பேண்ட் இந்த ஒரு லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஹிஸ்ட்ரி அப்பேண்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு போட்டேன், மறுபடியும் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஹிஸ்ட்ரி அகைன் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த டுட்டோரியல் நான் என்னென்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறேனோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வரலாம். ஸோ அதையும் தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நான் முதல்ல தப்பாக போட்டுடுறேன், அதுக்கப்புறம் நான் கரெக்டாக போட சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான ரிசல்ட் வருது. ஸோ பாருங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரி அதாவது பார்த்தீங்கன்னா அப்பேண்ட் இந்த 2 சிம்பிளை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நியூ பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நியூவில் எல்லாமே வந்துட்டு இருக்கு மாடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அங்கே இருக்குது. ஸோ நான் கேட்டை கொடுத்து பார்த்துக்கிறேன், எல்எஸ் கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு நியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் எல்லாம் கொடுத்து முடித்த உடனே பார்த்தா எனக்கு நியூன்னு ஒன்று இருக்கா, அதை பார்த்தாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்கு நியூ கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு எவ்வளோ ஹிஸ்ட்ரி வந்திருக்குன்னு பாருங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 714 ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இப்போ என்ன 2 புதுசாக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ 2 இந்த ஒரு பிடிஎஃபாக எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 2மே சேர்த்து 716 ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் லீடர், உங்கள் ஒர்க்கர்ஸ் யாருன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எம்ப்ளாயி யாருன்னா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக எடுத்து கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெச்ஆர் கூட கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் எக்கோவில் 1 பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த சாப்டரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்எஸ்சிடி. ஸோ இதில் ஃபுல்லாக என்னென்ன கமெண்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. அப்போ தான் தினமும் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்குள்ளே எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரிஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தாக்கா மறக்காமல் இதை பார்த்தா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக்கு கொடுங்க எல்லா வீடியோக்கும். மறக்காமல் பார்த்தா உங்களோட இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுதான் எனக்கு வேணும். கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.